என்ன இந்த ஒவ்வொரு வாய்ஸ் ரெக்கார்டுகளை ஷேர் பண்றதுனால எல்லா குரூப்லையும் நாங்க அதுல இருக்கிறோம். வாரம் எல்லாம் நாங்க பார்க்கிறோம். ஒரு நாளைக்கு நாங்க மட்டும் இந்த சோசியல் மீடியாவுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம் கொஞ்சம் பார்த்தோம்டா எங்களால கணக்கெடுக்கல. அந்த அளவுக்கு அதுல நேர காலம் கழியுது. சில பேரை நாங்க பார்க்கலாம். இப்ப ஒரு ஒரு வைத்தியசாலையில ஒரு சேனலிங் சென்டர்ல அல்லது வேற எங்கேயாவது இங்க நாங்க பார்த்தோம். முந்தி நாங்க 2002 ஜப்பானுக்கு வந்தோம். அப்ப ஜமாத்துல வந்திருந்தோம். அப்ப எல்லாம் மொபைல் போன் இல்ல. அப்ப எல்லாம் என்னன்னு சொன்னா நாங்க ட்ரெயின்லயே பிரயாணம் செய்தோம். ஒவ்வொரு ட்ரெயின் பெட்டியில மூளையில புத்தகங்கள் வச்சிருப்பாங்க. ஏறின உடனே புக் எடுப்பாங்க, வாசிப்பாங்க, இறங்குற வரைக்கும் படிப்பாங்க. கடைசியில் அங்க புக்கை வச்சுட்டு இறங்குவாங்க. இப்ப எல்லாருமே மொபைல்ல தான். ஏறினத்திலிருந்து இடங்குற வரைக்கும் ஆண்கள், பெண்கள், பெரியவர், சிறியவர். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க நன்றாக ஒன்ற விளங்கணும். நாங்க அதுல செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தை பற்றி கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் கேட்பான். நாங்க பார்க்கிற பார்வை, நாங்க கேட்கிற கேள்வி, நாங்க அதை லைக் பண்றோம், நாங்க அதை ஷேர் பண்றோம், இவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் கியாமத்துடைய நாளையில எங்கள்கிட்ட கேட்பான் என்பதை விட எங்கள்ட ஆல்ரெடி இங்க சிம் கார்டு ஒன்று இருக்குது. இப்ப மேற்கத்திய நாடுகள் அமெரிக்காவில் எல்லாம் வந்திக்குது. பெரிய கிரிமினல் குற்றவாளின்னா அவருடைய கையிலே ஒரு சிம் கார்டை போட்டுடுவாங்க. அவர் எங்க போனாலும் வந்தாலும் பேசினாலும் எல்லாம் அவங்களுக்கு இங்க வந்துடும். இவருக்கு யாரோட தொடர்பு சொல்லி மனுஷனால கண்டுபிடிக்கப்பட்ட அவனால இந்த கைக்குள்ள ஒரு சிப்ப வைக்கணும்டா எங்கட ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ்வால ஏலாதா? குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான், வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகி வ நுக்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபன் யல்காஹு மன்ஷூரா. ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய ஏட்டை அவனுடைய கழுத்துல கியாமனால நாங்க தொங்க விடுவோம். அது ஒரு பெரிய ஒரு ஏடாக இருக்கும். மன்ஷூரா, அவைகள் அவனுக்கு முன்னால விரித்து வைக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய ஏட்ட நீங்களே படிச்சு பாருங்க. உங்களுடைய ஏட்ட நீங்களே படிச்சு பாருங்க. ஓலைவளுக்கு முன்னால செஞ்சது, ஓலைவளுக்கு பின்னால செஞ்சது, திருமணத்திற்கு முன்னால பேசியது, திருமணத்திற்கு பின்னால பேசியது, செஞ்சது, அவைகள் அனைத்தும் அந்த ஏட்டுல பரிபூர்ணமாக இருக்கும். சில வேளை நாங்க மறுக்கலாம், இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை, நான் அப்படி பேசின மாதிரி நினைவில்லை, நான் அப்படி செய்யல. ஆனா இப்ப நீங்க பாக்குறீங்க இந்த நவீன இந்த அந்த ஹைடெக் உடைய இந்த காலத்துல எத்தனையோ பொருட்களை பேச வைக்கிறாங்க. அல்லாஹ்வால் என்னங்க கஷ்டம்? பேசின இந்த வாய் இதுக்கு அல்லாஹ் பூட்ட போடுவான். கை பேசும், கால் பேசும், தொடை பேசும். ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, கியாமத் நாள் நெருங்குற நேரத்துல ஒரு மனிதன் வெளியில போயிட்டு அவர் வீட்டுக்குள்ள வந்தால் அவருடைய தொடை பேசும். இவர் தவறு செய்தாரு, மனைவியுடைய தொடை பேசும், இவர் தவறு செய்தாரு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான், அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அன்றைய தினத்தில் அவர்களுடைய நாவுகளுக்கு நாங்க பூட்டு போடுவோம், அவங்களோட கைகள் பேசும். இந்த வாயா பேச வச்ச அல்லாஹ்வால இந்த கையால பேச வைக்கிறது கஷ்டமா? கால பேச வைக்கிறது கஷ்டமா? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் எங்களுக்கு ஃப்ரீ டேட்டா, எங்களுக்கு ஃப்ரீ மெடிஸ் எதாக இருந்தாலும் இவைகள் ஒவ்வொன்றை பற்றி அல்லாஹ்ட்ட நாங்க பதில் சொல்லணும். அதனால மேக்சிமம் அதுல எங்களோட நேரத்தை நாங்க குறைச்சோம்டா நாங்க பாக்கியசாலிகள். எங்களுக்கு வியாபாரத்துக்கு தாராளம், பிரச்சனையே இல்லை. அவசரமா வாகனம் அவர் போட்டோ அனுப்புறாரு, பார்க்கிறோம், டாக்குமெண்டேஷன் வருது, எல்லாம் அது தாராளம், அதுக்கு மாற்று கருத்து இல்லை. நான் என்ன சொல்ல வாரேன், இது தவறாக மிஸ்யூஸ் பண்ணப்பட்டு தேவையில்லாத அடுத்தவர்களுடைய குறைகளும் தவறுகளும் பாவங்களும் குற்றங்களும் மறைக்கப்பட வேண்டியதெல்லாம் இன்றைக்கு வெளியில வந்துருச்சு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் இதிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாக்கணும். ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கற்பை பாதுகாத்தாங்க. ஏன் நான் சொல்ல வாரேன்டா, இதுல கூடுதலாக யூஸ் பண்றதுனால தான் இன்னைக்கு யங்ஸ்டர் செய்கிறாங்க. அவங்களுக்கு மொபைல் அத்தியாவசியம் மாதிரி ஆகிருச்சு.
மொபைல் இல்லாம வாழ ஏலான்ற மாதிரி ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன செய்யறது? அவர்கள் மொபைல் இல்லாம வாழ ஏலாண்டா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ், பயத்தோட வாழ்றவங்களும் உலகத்துல பல நாடுகள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அதுல பார்க்கிற மோசமான காட்சிகள், தான் பாவத்தின் பக்கம் அவர்களை இழுக்குது. இன்னைக்கு நிறைய பேர் சூசைட் பண்றாங்க, சேர்ந்து டீமா இருந்து சூசைட் பண்றாங்க. நிறைய பேர் ட்ரக்ஸுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இன்னும் பல பயங்கரமான சமூக சீரழிவுகள், பார்க்கிற மோசமான பயங்கரமான இந்த காட்சிகள், தவறான தொடர்புகள், தவறான உறவுகள். நேர காலத்தோட வீட்டுக்கு நாங்க எடுக்கணும். இந்த நாட்டில் சிலவேளை இவர்கள் 16-17 வயசோட அவர்களுக்கு ஃப்ரீடம், அவங்க வெளியில போய்த்திருவாங்க, அவர்களே ஜாப் செய்வாங்க, அவர்களே ரூம் எடுப்பாங்க, அவர்களே தங்குவாங்க. ஆனா நாங்க இந்த நாட்டில் இருக்கிறோம், நாங்க எங்கட பிள்ளைகளுக்கும் நாங்க இந்த அளவுக்கு எல்லை மீறிய சலுகைகளை கொடுத்தா எங்கட பிள்ளைகளும் எங்கட கட்டுப்பாட்டிலிருந்து போயிடுவாங்க. நேர காலத்தோட அவர்களை நாங்க என்ன செய்யணும்? இரவேல டைமுக்கு வீட்டுக்கு வர வைக்கணும். இங்குள்ள 40-50-60 வயசுக்காரவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. அதிகமாக நாங்க மலைநாட்டு பகுதி, அக்குரோன, மாத்தலை, மடவலை மற்ற ஊர்களில் சேர்ந்தவங்க தான் நாங்க இருக்கிறோம். அந்த காலத்துல ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால எங்கட வாப்பமார என்ன யூனிவர்சிட்டி போனாங்கடா, அவங்க என்ன டிகிரியா படிச்சிருந்தாங்க. அதிகம் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு தான். மிச்சம் ஓரளவு படிச்சிருந்தா O லெவல் வரைக்கும் படிச்சிருப்பாங்க. அவ்வளவு பெரிய அளவுல படிச்சதுல 1001 தான் இருக்கும். ஆனா எங்களை நல்ல முறையில வளர்த்தாங்க. இரவேல 8 மணி 9 மணிக்கு பின்னால வீட்டுக்கு வந்தா வீட்டுடைய கதவை மூடி வெளியில போடுவாங்க. ஒரு நாள் 2 நாளைக்கு நாங்க பயந்து அடுத்த 3ஆவது நாள் வீட்டுக்கு வந்துடுவோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, யாரும் கோச்சு கொள்ளாதீங்க. இன்றைக்கு வாப்பமார் பயம் மகனுக்கு சொல்றதுக்கு, உம்மமார் பயம் மகளுக்கு சொல்றதுக்கு. மகள் ஏதாவது தவறா முடிவெடுத்துருவா, மகன் ஏதாவது தவறா முடிவெடுத்துருவான். உண்மையில ஏதோ எங்கள்கிட்ட ஒரு மிஸ்டேக் கொண்டு இருக்குது. நாங்க சில ரகசியமான பாவங்கள் ஈடுபடுகிறோம். அதனால தான் மகனுக்கு எனக்கு சொல்ல பயம், அதனால தான் உம்மாக்கு மகனுக்கு சொல்ல பயம். உண்மையிலேயே உம்மாவும் வாப்பாவும் நேர்மையா அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு நடந்தா நிச்சயமா பிள்ளைகள் உம்மா வாப்பாக்கு மாறு செய்யாது. அது நபியுடைய மிக தெளிவான ஹதீஸுடைய கருத்தை தான் நான் கூறுகின்றேன். மன் காஃபல்லாஹ காஃபஹு குல்லு ஷை, யார் அல்லாஹ்வை பயப்படுவாரோ உலகத்தில் உள்ள எல்லாமே அவரை பார்த்து பயப்படும். ஆனா யாருக்கு அல்லாஹ்வுடைய பயம் இல்ல, ரகசியமாக தனிமையில் இருக்கும் பொழுது மக்களுக்கு முன்னால பயப்படுற மாதிரி நடிக்கலாம், பாசாங்கு செய்யலாம். ஆனா தனிமையில அல்லாஹ்வுடைய பயம் யாருக்கு இருக்குதோ, யாரு அல்லாஹ்வுக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு நடப்பாரோ அவருக்கு அவரால் கீழ் உள்ளவர்கள் நிச்சயமாக வழிபடுவாங்க, கட்டுப்பட்டு நடப்பாங்க. மேலான